வணக்கம். தமிழ் பென்டியாக்காக கிரிவல பாதையிலிருந்து 12/5/2025 மக்கள் வெள்ளத்தில் திருவண்ணாமலை மாநகர காவல் அலுவலர்களும் நகர போக்குவரத்து கழகங்களும் சுகாதாரத்துறையும் கோயில் நிர்வாகம் சிறந்த முறையில் நம்ம கிரிவல பாதையில் மக்கள் செல்வதற்கு சகல வசதிகளையும் பாதுகாப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துள்ளனர். அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலையாருக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. 1 2 3 ரைட் ஸ்டார்ட். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. கிரிவல பாதையிலிருந்து இன்னைக்கு 12/5/2025 பௌர்ணமி கிரிவலம் மோகன ब्रह्ममुरारिसुरार्चितलिङ्गं निर्मलभाषितशोभितलिङ्गं चिन्मजदुःखविनाशकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् देवमुनिप्रवरार्चितलिङ्गं कामदहनकरुणाकरलिङ्गम् रावणदर्पविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् सर्वसुकन्तसुलेपितलिङ्गं बुद्धिविवर्तनकारणलिङ्गम् सिद्धसुरासुरवन्दितलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् कनहमहामणिभूषितलिङ्गं पाणिपतिवेष्टितशोभितलिङ्गम् दक्षसुयत्नविनाशकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् कुङ्कुमसन्तनश्लेपितलिङ्गं पङ्कजहारसुशोभितलिङ्गम् सञ्चितपापविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् देवगणार्चितसेवितलिङ्गं पावयद्भक्तिप्रवेचितलिङ्गम् दिनकरकोटिप्रभाकरलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् अष्टदलोपरिवेष्टितलिङ्गं सर्वसमुद्भवकारणलिङ्गम् अष्टदरिद्रविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् सुरगुरुसुरवरपूजितलिङ्गं सुरवनपुष्पसदा शिवलिङ्गम् परमपदं परमात्मलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् लिङ्गाष्टकमिदं पुण्यं य परे सन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सगमोददे. நினைத்தாலே முக்தியை தரும் தலமான திருவண்ணாமலையில் 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவல பாதையில் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்தால் அனைத்து பிறவிகளிலும் செய்த பாவங்கள் நீங்கி முக்தி கிடைப்பதுடன் இந்த பிறவியில் அனைத்து விதமான நலன்களையும் பெற முடியும். கிரிவலம் வந்து அண்ணாமலையாரின் தரிசனம் காண்பவர்களுக்கு வாழ்வில் ஏற்றம் ஏற்படும், வேண்டியது கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. பௌர்ணமி கிரிவலம் சிறப்பு என்றாலும் சித்திரை மாதத்தில் வரும் சித்ரா பௌர்ணமியில் கிரிவலம் வருவது மிகவும் விசேஷமானதாகும். சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமியை சித்ரா பௌர்ணமியாக இந்துக்கள் கொண்டாடுகிறார்கள். மற்ற மாதங்களில் வரும் பௌர்ணமி நாட்கள்
முருகன் மற்றும் சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு நாட்களாக கருதப்படுகின்றன. ஆனால் சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி மட்டும் பூலோகத்தில் வசிக்கும் ஜீவராசிகளின் பாவ புண்ணிய கணக்குகளை யமலோகத்திலிருந்து எழுதி கொண்டிருக்கும் சித்திரகுப்தருக்குரிய வழிபாட்டு நாட்களாக கருதி வழிபடுவது வழக்கம். இந்த நாளில் பாவங்களை போக்கி முக்தியை அளிக்கும் சிவபெருமான் குடிகொண்டிருக்கும் முக்தி தலமான திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது மிகவும் விசேஷமானதாகும். கிரிவலம் வந்து அண்ணாமலையாரின் தரிசனம் காண்பவர்களுக்கு வாழ்வில் ஏற்றம் ஏற்படும், வேண்டியது கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. பௌர்ணமி கிரிவலம் சிறப்பு என்றாலும் சித்திரை மாதத்தில் வரும் சித்ரா பௌர்ணமியில் கிரிவலம் வருவது மிகவும் விசேஷமானதாகும். சித்ரா பௌர்ணமி நாளில் சித்திரகுப்தரை வழிபட்டால் அவர் நம்முடைய வழிபாட்டில் உள்ளம் மகிழ்ந்து நம்முடைய பாவ கணக்குகளை குறைத்து புண்ணிய கணக்குகளை அதிகரித்து எழுதுவார் என்பது மனிதர்களின் நம்பிக்கை. இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுவது மிகப்பெரிய புண்ணிய பலன்களை தரும் என்பது நம்பிக்கை. இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பாக சித்ரா பௌர்ணமி முருகப்பெருமானுக்குரிய விசாக நட்சத்திரத்துடன் இணைந்து வருகிறது. ஜோதிட சாஸ்திரப்படி விசாக நட்சத்திரம் முருகப்பெருமான் அவதரித்த நட்சத்திரமாகும். விசாக நட்சத்திரத்திற்குரிய அதிபதி குரு பகவான். இவர் மங்களங்கள் அனைத்தையும் அருளக்கூடியவர். திங்கட்கிழமையில் திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்றால் இந்திர பதவி கிடைக்கும். முற்பிறவி மட்டுமின்றி இந்த பிறவியிலும் செய்த பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. ஆரோக்கியம் சிறக்கும், நினைத்தது நடக்கும், வெற்றிகள் குவியும் என்பது நம்பிக்கை. பெண் டிவி தமிழ் சேனலுக்காக திருவண்ணாமலையிலிருந்து மூத்த செய்தியாளர் கந்தசுவாமி ஜோதீஸ்வரன் மற்றும் சேவர்தனி ஏழுமலை. விநாயகமூர்த்திக்கு யானை மாமுகனே விநாயக